குழந்தையே, இன்று உன் அப்பன் பயங்கரமான கோபத்தோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். ஒரு மிக பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது அங்கு. அது சொல்வது மட்டுமல்லாமல் இவர்கள் செய்கின்ற விஷயத்தை முறியடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துரோகம் பாவமும் செய்துவிட்டு அங்கு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டு இருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனிமேல் இவர்களுக்கு அழிவு காலம் நான் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நினைத்து விடுவார்கள். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எந்த தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிக பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா? நான் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன் அப்பன் ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைக்கின்ற பொழுது உனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பாவத்தை சரித்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இவர் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் இப்பொழுது கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரிடமிருந்து தப்பித்தாலும் இந்த தருமத்திலிடமிருந்து இவர்களால் தப்பிக்க முடியாது. இவர்களுக்கு அழிவு காலத்தில் நான் ஆரம்பித்து ஒதுக்கத்தானே வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை தேரிழுத்து இப்பொழுது இவர்கள் தெருவில் விடுவது போல விட்டு விடுவார்கள். இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது நன்றாகத்தான் சுற்றி திரிவார்கள். என் தங்கமே, ஓரிடத்தில் இருந்து நமக்கு கஷ்டம் வருகிறது, ஓரிடத்தில் இருந்து நமக்கு பிரச்சனை வருகிறது, துன்பம் வருகிறது என்றால் அந்த இடத்தில் இருந்து முதலில் நீ விலகி நிற்பதுதான் நல்லது. எங்கிருந்து வருகிறது என்று தானே எனக்கு தெரியவில்லை. அது தெரிந்தால் ஒதுங்கி நிற்க மாட்டேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை, உனக்கான நம்பிக்கையினை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை என்னவென்று உனக்கு தெரிய போய்விட்டாலும் உன்னை சுற்றி வந்த பிரச்சனை எதுவுமே உன் கண்களில் தெரியாமல் மறைந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலாவது உன் வாழ்க்கையின் மீது சற்று கவனமாக இரு. உனக்கு அதிகமாக கவனம் இருக்கட்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனை மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய நிம்மதிகளை அவரிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. மிக பெரிய நிம்மதியாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இப்பேற்பட்ட விஷயம் செய்த இவர்கள் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் இனிமேல் அனுமதிக்க கூடாது. இவர்களுக்கு கொடுத்த இடமெல்லாம் போதும். இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் தொடக்கி வைக்கின்றேன். இந்த நேரம் தேவையில்லை. மன்னிப்பினை வழங்குவதோடு அல்ல, இவர்கள் பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை இந்த அப்பன் முன்னிட்டு என் பிள்ளை தவறு என்று சொல்கின்றார். யாராக இருந்தாலும் அவர் இவரின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கு நடக்கிறது, நான் தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவர்கள் மனதில் பல கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள். இங்கு உன்னை சுற்றி இருக்கின்றதா செய்கின்றார்களா? தெய்வம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது கிடையாது. உண்மை என்னவோ அதை மட்டுமே தெய்வம் எடுத்து சொல்லும். அது மட்டும் அல்ல என் பிள்ளையே, தெய்வத்திற்கு தனக்கு வேண்டியவர்கள் யார், தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்று பாகுபாடு கிடையாது. அதனை பொறுத்து தன்னுடைய குழந்தை என்று என் பிள்ளை இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று
இப்பொழுது சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இவர்களுக்கு நல்லது புரியும், தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்டது புரியும், அவர்களோடு ஏதாவது ஒன்றிலிருந்து விடுவது போன்று அதை என்ன சொல்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாமி வந்து ஆடுகிறவர்களுக்கு ஒருபோதும் தன் முன்னால் நிற்பது யார் என்று தெரியாது. எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் உணர்வார்கள். அதுபோல அவர்கள் தேடும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக ஒருபோதும் ஒருவருடைய முகத்தை பார்த்து இவர்கள் நேற்று அந்த பிரச்சனையில் இருந்தார்கள், இவர்கள் வாழ்க்கையில் இது இருக்கிறது என்று சொந்த கதையை நினைத்து அவர்களுக்கு குறி சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் இது வெள்ளம் உண்மை அல்ல, தெய்வத்தின் வேடம் போட்டு உன்னை என்ன யாரெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் ஒருபோதும் அதனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய வசதிக்கு தகுந்தது போல உன்னால் என்ன செய்ய முடியுமோ என்றால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பொழுதும் முன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் அதை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்ல வருவார்கள். உன்னால் முடியாத காரியம் என்று தெரிந்த பிறகு உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் தொடர்கதைகள் ஆக இல்லை. ஏனென்றால் இப்பொழுது சில காலமாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனை கொடுக்கின்றவர்கள் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலே அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். தெய்வம் இதை செய்து விட்டது என்று சொல்லி ஒரு வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா? இது போன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உணர வேண்டும். அப்பன் இப்பொழுது இதிலிருந்து இப்பொழுது தன்னை தானே தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு தன் நல்லது செய்வேன் என்று சொல்லி அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன், உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற செயல். இந்த நேரத்தில் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த தருணம் இது போன்றெல்லாம் என் பிள்ளை மனதை காயப்படுத்தி இவர்கள் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்றவர்கள் அழிவு காலம் வெகு விரைவில் எல்லாம் முடிந்த பிறகு நீ சிந்தித்து பார். அப்பன் அன்று நமக்கு இந்த வார்த்தையை சொன்னாரே என்று என் பிள்ளை இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று சற்று கவனித்து பார். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். தெய்வத்தின் உடலில் தங்குவதற்கு ஒரு மன வலிமை வேண்டும். தெய்வத்தை உடலில் தக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் உடலில் தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கு ஏற்றது போல நம்மும் உண்மையாக இருக்க வேண்டும். இதனால் பெரும் புகழ் கிடைக்கும். அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொல்லி இது போன்ற செயல்களை யாருமே செய்யக்கூடாது. நமக்கு மனதிற்கு கஷ்டப்படும்படியாக நாம் எதற்காக இன்று கோவிலுக்கு சென்றோம், எதற்காக தெய்வத்திடம் வணங்கி கேட்டோம் என்று நினைத்து வருத்தப்படு வைக்கின்ற ஒரு நிலைக்கு உருவாக்க வேண்டாம். பயங்கரமான திட்டத்தை தீட்டி உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நினைத்த இவர்களைத்தான் இந்த அப்பன் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். தெய்வம் ஒருபோதும் உன்னை சங்கடப்படுத்தாது. அதிலிருந்து குறிப்பாக உன்னுடைய தெய்வத்தின் சன்னதியில் நின்று யாரும் உன் மனதை நோகடிக்கும்படியாக எதையும் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு ஒருபோதும் நீ வருத்தப்படாதே. உன் தெய்வம் இவர்களுக்கு நின்ற கேள்வி கேட்கும். உன் தெய்வம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்கான தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும். தெய்வத்தை விளையாட்டா பொருளாக நினைக்கக்கூடாது. நீ நினைத்ததெல்லாம் உனக்கு தெய்வம் வந்துவிடும் என்றால் உண்மையாக தெய்வத்தை மனதார நினைத்து
அவர்களை எப்பொழுதும் உயிராக மதித்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல், யார் மனதையும் நோகடிக்கும்படி பேசாமல், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து தனக்கு இல்லை என்றாலும் கூட அதை இன்னொருவருக்கு கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரிலும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ தெளிவாக புரிந்து கொள். உனது மனது நோகும்படி தெய்வம் உனக்கு ஒரு குறி சொல்லிவிட்டது என்றால் உடனே இந்த குறியை சொன்னவர் யார் என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்கிறார்கள் என்று சற்று சிந்திக்க வேண்டும். தன்னை யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை பழி வாங்குகிற வரை ஓய்ந்துவிடக்கூடாது. மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை பார்த்து பெருக்க முடியாமல் மனிதர் இன்னொருவரின் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிறார் என்றால் அதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற மனிதர்கள் இப்படியாக எப்பொழுதும் மற்றவர்களின் நலன்களை கண்டு இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. இந்த மனிதர்களை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. இவர்களுடைய எண்ணம் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்ய கொண்டே இரு. என் குழந்தையே, இந்த அப்பன் சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் செல்ல வேண்டாம். அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நாம் செய்வது தவறு என்று. அது ஒரு நாள் அவர்கள் நின்று கேள்வி கேட்கும். இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி துரத்தி அடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும். நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றுகின்றவர்கள் என்றும் இவர்கள் எல்லாம் தெய்வமே ஒரு கை பார்த்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் பெயரை சொல்லி அங்கே சாமி ஆடுகின்றவர்கள் தன் குடும்பத்தின் தாய், தன் தந்தை என்று இதுவெல்லாம் தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்பதை அந்த நொடியில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விஷயம், தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு விஷயம் என்று இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு அழிவு காலம் நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். அப்பன் சொன்னது போல என் பிள்ளை, இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ இன்றே குறித்து வைத்துக்கொள். இவரை தேடி நான் செல்ல வேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில காலமாக இவர்களின் நடவடிக்கை இந்த அப்பனுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டுவிடக்கூடாது அல்லவா? இதற்கு மேலும் நாம் விட்டு வைத்தோமானால் மேலும் மேலும் கஷ்டம் ஒன்று இங்கு பெருக்கி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். இவர்களால் உன் வாழ்க்கை எந்த நல்லது உனக்கு நடக்கப் போவது கிடையாது. எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்க நிச்சயமாக வருகின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மையையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. என் தங்கமே, இந்த அப்பன் சொல்கிறது உனக்கு புரிகின்றதா? எவரேனும் தன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தில் நடப்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு சாமி ஆடுவது போல ஏதேனும் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது பொய் என்று அதன் இருக்கின்ற உண்மையினை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் யாரேனும் ஒருவருக்கு சாமி அவருடைய உடம்பில் வருகிறது என்றால், தெய்வம் அவரிடத்தில் பேசுகிறது என்றால், அந்த தெய்வம் அவர்களுக்கு கூறுகிற விஷயத்தை ஒருபோதும் அவர்களின் மனதில் இருக்காது. தெய்வம் பேசிக்கொண்டு அதனை சென்று விட்ட பிறகு அவர் என்ன செய்தார் என்று அவர் மனநிலையில் இருக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் என்னாலும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். யார் சொல்வதனையும் நம்பி எதையும்
எதையும் நம்பி நீ ஏமாந்து விடாதே. எல்லாவற்றையும் நன்மை எது தீமை எது என்னவென்று உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.